இந்த நிகழ்வுல வந்து நீங்க வந்து ஒரு ஆதங்கமாக தலைவர்களுக்கு இதுவரை எந்த ஒரு பொறுப்பும் வழங்காமல் இருக்கிறார்களே, ஏன் என்ற கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னிடம் இருந்தனால் இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து பொறுப்பு வழங்கப்பட்டவர்கள் பலர் இருக்காங்க. 19 மாநில நிர்வாகிகள் வந்து பொறுப்பு வழங்கியிருக்காங்க. பொறுப்புகள் கேட்ட எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா 257 பேர் முக்கியமா வந்து பணிபுரிந்து கொண்டு முதல் கட்டமாக நம்ம சொல்லியிருந்தோம். அதுல வந்து ஒரு 1/4 மேல பதவிகள் கொடுத்திருக்காங்க. நான் வந்து கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன். 19 மாநில நிர்வாகிகள் மாவட்ட ரீதியாக பொறுப்புகள் கொடுக்க வேண்டிய சூழலிலும் தேர்தல் வர நேரத்துல நாட்டாமை அவர்களே, எங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் தேர்தல் களத்திலே பணிபுரிவதற்கு பொறுப்புகள் இல்லாவிட்டால் எப்படி செயல்பட முடியும் என்ற ஆதங்கத்தை இன்னைக்கு எல்லாம் வெளிப்படுத்தாங்க. ஏன்னா அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டால்தான் நாங்க போய் பேச முடியும். இல்லாட்டி எங்களை வந்து அழைத்து பேச மாட்டார்கள். நாங்கள் சுறுசுறுப்பாக 17 ஆண்டு காலம் உங்களுடன் பயணிச்சிருக்கோம். நாங்க வந்து கடுமையான உழைப்பாளிகள், சிறந்த நிர்வாகிகளாக உருவாக்கி இருக்கீங்க. இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் எல்லாருமே சிறப்பா செயல்படுறீங்களப்பான்னு சொல்றாங்கன்ற பெருமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று இருக்கிறது. தலைவருக்கு பொறுப்பு இல்லாமல் அந்த பொறுப்பு கொடுத்து என்ன பண்றது என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்று சொல்லியிருக்கேன். நான் பத்திரிகை சகோதரர் தான். நீங்க ஆவலாக இருக்கின்ற செய்தியை நான் சொல்லணும் இல்லையா? அதில் அவங்க அதையும் பதிவு பண்ணாங்க. எல்லா கருத்துக்களையும் கேட்க வேண்டும். கருத்து சுதந்திரம் உள்ள நாடாக இருப்பதாலும் கருத்து சுதந்திரத்தை வரவேற்பவனாக இருப்பதால் என்னதான் சொல்றாங்க, அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்து ஒரு வேண்டுகோளாக நாளை ஒரு கடிதமாக மாநில தலைவர் அவர்களுக்கும் தேசிய தலைமைக்கும் ஒரு கடிதமாக இந்த மாதிரி மார்ச் 12, 2024 நாம் இந்த இயக்கத்தில் எங்களை இணைத்துக் கொண்டோம். சிறப்பாக பணிபுரிய வந்திருக்கின்றோம். இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமா வந்து பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டா எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தாதான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டா ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லாருக்கும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது வந்து ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். ஏனென்றால் 1996ஆம் ஆண்டிலிருந்து அரசியல் களத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். 96ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சியை அகற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் தமாகவும் சேர்ந்ததுல வந்து அந்த சைக்கிள் சின்னத்தையும் உதயசூரியனும் கலந்து இப்படி காமிச்சு இந்த சரத்குமார். அப்ப என்னுடன் பயணிப்பவர்கள் இவ்வளவு தூரம் வந்து பிரச்சாரம் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணமாக இருந்த தலைவர் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. நீங்க திருச்சியில வந்து உட்கார்ந்துருந்தீங்க தலைவா, நீங்க வந்து மேடையில் உட்கார்ந்துருக்கீங்க, அந்த மேடையில உங்க போட்டோ கூட பின்னாடி இல்லை. அது அவங்களுடைய ஆதங்கம். நான் வந்து இன்னைக்கு ஒரு காரியகர்த்தாவாக இருந்தனால் என் போட்டோ இல்ல சகோதரர்களே, நான் சொல்லியிருக்கலாம். அவங்க பார்வையில 17 ஆண்டுகள் சுறுசுறுப்பாக பணிபுரிந்து கூட்டணியில் இருந்து எதிர்த்தவர்கள், புரட்சி தலைவரை எதிர்த்த பிறகும் மீண்டும் கூட்டணியில் இருந்து 2 சீட்டு வாங்கி தேய்ச்ச நீங்க, உங்கள் அருமையும் பெருமையும் அறிவும் மாற்றம் தெரிந்திருந்து கூட ஏன் உங்களுக்கு பதவி வழங்கவில்லை இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். அதான் இன்னைக்கு காலையில இருந்து நடந்துச்சு. நீங்க பொறுமையா காத்திருந்ததுக்கு நன்றி. இதுதான் இன்னைக்கு கூட சாராம்சம். உங்களுடைய போட்டோ இல்லன்னு சொல்லியிருக்கோம். எந்த பொறுப்புமே இல்லை. அண்ணாமலையினுடைய போட்டோ கூட எல்லா மேடைகள்லயும் இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி, உங்களுக்கு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தி? இல்ல, எனக்கு ஆதங்கம் இல்லை. நான் சொல்றேன் அதான் நீங்க தவிர நான் சொல்றேன் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்றேன். எல்லாரும் இருந்தாங்க தலைவர் உங்க படமே இல்லை, எங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு பயணிச்சுட்டு இருந்த காலத்தை சொல்கிறார்கள். அந்த ஆதங்கத்தை சொல்றாங்க. எல்லாரும் இருக்கும்போது உங்க படமே இல்லைன்னும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு நேஷனல்ல ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த படம் இருந்திருக்குல்ல, அப்படி நீங்க இருந்திருப்பீங்கன்னா அவங்க சொல்ற ஆதங்கம். ஏன் ஆதங்கத்தை சொல்ல நீங்க கட்சியில இணையும் பொழுது இல்ல, இணையும் போது கொடுத்ததை என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும்ல. இது வரைக்கும் பொறுப்பே வரல இல்ல, அப்ப ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல, சொன்னது என்னன்னு அவர்களுக்கு தெரியும்ல. அந்த பொறுப்பு இல்லாதனால நம்ம உட்கார்ந்து பாக்குறோம். பொறுப்பு வழங்க வேண்டிய சூழ்நிலை, பொறுப்பு இருந்தா போய் செயல்பட முடியும். ஒரு நிமிஷம், நீங்க எனக்கு கார் ஓட்ட சொன்னீங்கன்னா நான் வந்து லைசன்ஸ் வச்சிருக்கணும், கார் ஓட்ட தெரியணும். கார் ஓட்ட தெரிஞ்சு லைசன்ஸ் வச்சு நான் கார் ஓட்ட விடாம இருந்தீங்கன்னா எப்படி வந்து கார் ஓட்டுங்க? தலைமையிட்ட வந்து நான் தெரிவிச்சுட்டேன், மறுபடியும் தெரிவிச்சிருக்கேன். தொடர்ந்து ஒரு 15 நாளா சொல்லிட்டு இருக்கேன். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு காரணம் நீங்க வந்து எடுத்து சொல்லணும்னு சொல்றதுனால
மறுபடியும் ஒரு எழுத்துப்பூர்வமா எழுதி சொல்லலாம். நீங்க எல்லார் கேள்விக்கும் பதில் சொல்லுவார். ஒவ்வொருத்தர கேள்வி நான் பதில் தலைமையிடம் நீங்க சொல்லும் பொழுது என்ன பதில் சொன்னாங்க உங்களுக்கு? தலைமையிடம் நாம பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணாம இருந்தாங்க. அந்த தேர்வு முடிந்தவுடன் நாங்க நிச்சயமா நாங்க சொன்னதை செய்கிறோம். நாங்க தேர்வு நடந்தது, தொடர்ந்து தேர்தல் வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு என்ன தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழகம் தேர்தல் வந்துச்சு. மறுபடியும் தேர்தல் வந்த பிறகு அப்படின்னு சொல்லும் போது இந்த அளவில் ஒரு பொறுப்பு இல்லாம எப்படி இருக்கிறதுன்றதான் இவங்களோட ஆதங்கம். பாம்பேல போயிருந்தேன். தொண்டர்கள் அவங்க ஆதங்கத்தை சொல்றது அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்கேன், நீங்க ஏன் தொடங்கக்கூடாது அவங்க கேட்டாங்கன்னு சொல்லணும் இல்லையா அவங்கள்ட்ட. நான் உங்களிடம் அதை சொல்லாம இருந்தால் அது தவறாக இருக்கும். அதனால சொல்றேன். அவங்க சொல்றாங்க, ஏன் நம்ம நல்லா தானே போயிட்டு இருந்தோம், என்ன நம்ம தேர்தல் காலத்துல நம்ம நிக்க சொல்லும் போது இன்னைக்கு சொல்றாங்க எல்லாம் நீங்க ஒவ்வொரு முறையும் தனித்து போட்டியிட வேண்டும் சொன்னதை நாங்க உண்மையிலே நம்ம கரெக்டா பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டோம் தலைவா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு அவர்கள் செய்ததும் தவறு என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஆனா அவங்க கேட்கறது ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருந்தா எங்களுக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்கறது என்ன இருக்கு, உங்களுக்கே பொறுப்பு இல்லையன்றது. சிறப்பான கேள்வி கேட்டவங்களுக்கு காலையில இருந்து இந்த தொடர்ச்சினால கேள்வி கரெக்டா இருக்கு. இதை நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணோம். அதாவது நாளைக்கு கடிதம் கொடுக்கப்படும். தேர்தலுக்கு முன்பு அப்படின்னு இல்லை, இந்த வேண்டுகோளுக்கு நிச்சயமா செவி சாய்த்தே ஆக வேண்டும். செவி சாய்ப்பாருக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது உத்தரவாதம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனா செயல்முறைக்கு வரல. அப்ப அந்த செயல்முறைக்கு வர வேண்டிய கட்டாயம் விட்டது என்பதை எடுத்து சொல்வேன். அது வராட்டி என்ன நீங்க கேட்ட கேள்வி, வராட்டி என்னன்றது மீண்டும் இந்த மாதிரி உங்களை சந்திச்சு தற்சமயம் அந்த கட்சியை புதுப்பிக்கின்ற எண்ணம் இல்லை என்றார். பரிசீலனை கூட கிடையாது. ஏன்னா வேண்டுகோள் கொடுத்து அவங்க பண்ணணும்னு சொல்லும்போது இந்த பரிசீலனை எதுக்கு போகணும்? நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்கிட்ட தானே இருக்கு. அந்த முடிவு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கல்ல. சாவி கொடுத்து நீங்க திறந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த சாவியை நான் கையில வச்சிருக்கேன். நான் வேண்டுகோளை தான் சொல்றேன். இப்பயும் வேண்டுகோள் தான் சொல்றேன். நான் இன்னைக்கு இந்த மீட்டிங் போடுறது தலைமைக்கு தெரியுமே. தலைமைக்கு தெரியாம இந்த மீட்டிங் நடக்கிறது தெரியும். நாங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேண்டுகோள் சமர்ப்பிட்டுன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு கொடுத்துருவோம். அவங்க நிச்சயமா செவி சாய்ப்பாக நம்பிக்கை இருக்காங்க. நம்ம தேசியத்துல பொறுப்பு இருக்கும்னு சொன்னாங்க. அது உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.